வெனஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சாச்சு. இப்போ மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு பொடி வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகா, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதெல்லாம் வந்து எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கூட 1/2 தக்காளி சேர்க்குறேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க மட்டனை தண்ணி கூட சேர்த்துருக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1/2 குக் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மட்டன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போலாம் வந்து சண்டே மாதிரியே வெனஸ்டே வந்தாலுமே நான்வெஜ் தான் செய்கிற மாதிரி இருக்குது. வெஜ்ஜோட நான்வெஜ் தான் ஈஸியாக இருக்குது. மதியம் செஞ்சோம்னா நைட்டு வந்து வச்சுக்கலாம். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எந்த கிரேவி பண்ணாலும் இந்த லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து என்னென்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையும் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் ஈவினிங் தான் கிச்சனில் வேலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye bye.